السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. பேரும் புகழ்ச்சியும் வல்ல நாயகனாகிய அல்லாஹுவிற்கே உரித்தாகட்டும். அல்லாஹுவின் அன்பும் அருளும் பற்றா பெருங்கருணையும் இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணலன் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இந்த மாலை நேரத்தில் அல்லாஹுவை குறித்து உபதேசிக்கக்கூடிய இந்த சபையில் ஒன்று குழுமி இருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமா. டீ கொடுத்து முடிச்சிட்டீங்களா? டீ குடிச்சிட்டீங்களா எல்லாரும்? பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுக்கோட்டை மாவட்டம் நகர கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கோடைகால பரிசளிப்பு நிகழ்ச்சியில் தடுமாறும் இளைய சமுதாயம் என்ற தலைப்பை வழங்கியிருக்கிறார்கள். தடுமாறும் இளைய சமுதாயம் இந்த தலைப்பை குறித்த செய்திகளை பார்ப்பதற்கு முன்னால் இங்கே ஒன்று குழுமி இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஒரு அடிப்படையை உள்ளத்தில் ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பயான் நிகழ்ச்சி எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? ஏன் உங்களை எல்லாம் அழைத்து வைத்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மார்க்க உபதேசங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்ல வேண்டும் என்றால், அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரத்துல் மாஇதாவினுடைய 105வது வசனத்தில் பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே. அல்லாஹ் அழைக்கும் பொழுது யா அய்யுஹன்னாஸ், ஒட்டுமொத்த மனித குலத்தையும் மக்களே அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடல. அந்த வசனத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனு, யாரெல்லாம் அல்லாஹுவை இறைவனாக ஏற்று அல்லாஹுவை மட்டும் வணங்கி வழிபடக்கூடிய மூமின்களே, அலைக்கும் அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். வெறும் 2 வார்த்தைகளில் அல்லாஹ் சொல்லிவிட்டான், அலைக்கும் அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். முஸ்லிமாக வாழக்கூடிய நீங்கள், முஸ்லிமாக இந்த உலகத்தில் உங்களை அடையாளப்படுத்தக்கூடிய நீங்கள், அல்லாஹ் சொன்ன எல்லா உபதேசங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறீர்களா? அல்லாஹுவின் தூதர் சொன்ன எல்லா போதனைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறீர்களா? உண்மையில் முஸ்லிமாகத்தான் நம்முடைய வாழ்க்கை பயணம் அமைந்து கொண்டிருக்கிறதா? எல்லாவற்றையும் நமக்கு நாமே யோசித்து பார்க்க வேண்டும். இதை சொல்லிவிட்டு இறைவன் அடுத்து பதிய வைக்கிறான். நம்மிடத்தில் உள்ள தவறுகளை நாம் புரிந்து கொண்டால்
நாம் செய்யக்கூடிய பிழைகளை நாம் அறிந்து கொண்டால் லா எல்லோருக்கும் மெல்லல்ல இதஹத்ததைத்தும், உங்களை வழிகெடுப்பவன், நீங்கள் நேர்வழியில் இருந்தால் உங்களை வழிகெடுப்பவன் எவன் என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஏதோ கோடை கால பயிற்சி வகுப்பு என்று அழைத்தார்கள். 10 நாட்கள் நம்முடைய பிள்ளை படித்தது, நம்முடைய பிள்ளை குர்ஆன் வசனங்கள் சொன்னது, மார்க்க உபதேசங்களை நம்முடைய பிள்ளைகள் அழகாக சொன்னது, கடைசியாக பரிசுகள் தருவார்கள். அத்தோடு இந்த நிகழ்ச்சி முடிந்தது என்று இல்லை. இங்கே வந்து உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த 1 மணி நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்னென்ன பிழைகளை எல்லாம் செய்திருக்கிறோம், நாம் என்னென்ன தவறுகளை செய்திருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதை உள்ளத்தில் ஆழ பதிய வைத்து இப்பொழுது தலைப்பிற்குள் வாருங்கள். இளைய சமுதாயம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுக்கு என்று அல்லாஹ் மிகப்பெரிய அந்தஸ்தை, சிறப்பை வைத்திருக்கிறார். குர்ஆனில் இளம் பருவத்தை குறித்து அல்லாஹ் பேசும்போது கூட அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் லஅஃபின், மனிதனுடைய ஒட்டுமொத்த பரிணாமத்தையும் 3 பருவங்களாக பிரித்து அல்லாஹ் சொல்லுகிறான். மைக் வேணுமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், أشهد أن محمدا رسول الله، أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة، حي على الصلاة، حي على الفلاح، حي على الفلاح. الله أكبر، الله أكبر، لا إله إلا الله. மூன்று பருவங்களாக இறைவன் சொல்லி காண்பிக்கிறான். அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் லஅஃபின், முதல் பருவம் பலவீனமான பருவமாக நீங்கள் இருக்கிறீர்கள். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், சும்ம ஜஅல மின் பஅதி லஅஃபின் குவத்தன், அந்த பலவீனத்திற்கு பிறகு உங்களுக்கு பலத்தை, வலிமையை நாம் ஏற்படுத்தினோம். சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தன் லஅஃபன் வஷைபா, அந்த பலத்திற்கு பிறகு பலவீனத்தையும் நரையையும் முதுமையையும் நாம் ஏற்படுத்தினோம். ஆரம்பத்தில் இருக்கிற குழந்தை பருவம் பலவீனமான பருவம். என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், முழுமையான ஆற்றல் சிந்தனை இருக்காது. முதுமை பருவம் அனுபவம் நிறைய இருக்கும், ஆனால் உடல் வலிமை, ஆற்றல் இருக்காது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 80 வயது ஆளை கூப்பிட்டு பாய் பொதுக்கூட்டத்துக்கு ஃபுல்லா சேரை போட்டுருங்க பாய் அப்படின்னு சொல்லி பாருங்க. அவரு விளையாடுறீங்களா, வேலையை பார்த்துட்டு போங்க பாய், எனக்கு முதல்ல ஒரு சேர் போடுங்க பாய் நீங்க அப்படின்றாரு. ஒரு 20 வயசு பையனை 30 வயசு ஆளை கூப்பிட்டு பாய் சேர் போடுங்கன்னு சொல்லுங்க, அவர் சாதாரணமா போட்டுருவார். அப்போ அந்த இளமை பருவத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது பலமான பருவம், ஆற்றல் சிந்தனையும் இருக்கும், உடல் வலிமையும் இருக்கும்.
இந்த இளமை பருவத்தை பலம் வாய்ந்த பருவமாக அல்லாஹ் குறிப்பிட்டு காண்பிக்கிறார், ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும். அதனால தான் பல இடங்களில் இறைவன் சொல்லுகிறார், இளமை பருவம் என்பதை ஷைத்தான் மிக இலகுவாக நம்மை வழிகெடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய காலம் அது. அதனால்தான் இந்த அரிசியுடைய நிழலில் யார் யாருக்கு என்ற பட்டியல் போடுகின்ற பொழுது மாணவர்கள் அருமையாக சொல்லியிருப்பார்கள். அதுல இளைஞர்கள் சம்பந்தமாக என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். பசங்க பேசுனது கேட்டீங்கல்ல, ஒரு பையன் அரிசியினுடைய நிழல் சம்பந்தமாக பயான் பேசலாம். அதுல இளைஞர்கள் சம்பந்தமாக என்ன வந்துச்சு? பொதுமக்கள் பாய் கூட அதை எடுத்து மறுபடியும் சொன்னார். ஆண்கள் சொல்லுங்க பாய், ஆர்வமா இருக்கீங்க பின்னாடி பின்னாடி சத்தமா சொல்லுங்க. சரி, இளமை பருவத்தில் பள்ளிவாசலோடு அதிகமான தொடர்பை ஏற்படுத்தியவர், இறை வணக்கத்திலேயே தன்னுடைய இளமை பருவத்தை கழித்தவர். இதை ஏன் அல்லாஹ் குறிப்பிடுகிறான்? ஏன் இந்த அந்தஸ்தை கொண்டு போய் வைக்கிறார்? சிரமமான காரியமா? இருப்பதிலேயே ஆக சிரமமான காரியம் அது. இளமை பருவம் என்பது உலகத்தினுடைய ஆசைகளில் மூழ்கி, உலகத்தினுடைய இன்பங்களில் திளைத்து போய், மனம் போன போக்கில் மனோ இச்சைகளை கையில் எடுத்து இஷ்டத்திற்கு வாழக்கூடிய காலம் அந்த இளமை பருவம். அதில் நீ பக்குவமாக படைத்த இறைவனை வணங்குவதற்காக அதை செலவழித்தால், நாளை மறுமையில் ஒதுங்குவதற்கு நிழலே இல்லாத நேரத்தில் அல்லாஹுவினுடைய பிரம்மாண்ட சிம்மாசனத்தை, அதனுடைய நிழலை அல்லாஹ் தருவான். இளைஞர்களை இஸ்லாம் அப்படி சிறப்புப்படுத்துகிறது. பல இளைஞர்களுடைய வரலாறுகளை குர்ஆன் பேசுகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து சொல்லுகின்ற பொழுது, ஏகத்துவத்தின் தந்தை என்றெல்லாம் நாம் பெருமையாக சொல்லுவோம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இளமை பருவத்தில் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். ஒரு இளைஞராக, ஒரு தனி நபராக, ஒரு சமுதாயத்தை போன்று செயல்பட்டார். அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். ஒட்டுமொத்தமாக எதிரிகள் வணங்கக்கூடிய சிலைகளை அடித்து உடைத்து, யாருப்பா இதை உடைச்சா? இப்ராஹிம் ஒரு இளைஞர் இருக்கிறாரு, அவர் தான் இந்த வேலையை பார்த்திருப்பார். கூட்டிட்டு வா, நீதான் உடைச்சியா சிலை? அந்த பெரிய சிலைகிட்ட கேட்டு பாருங்களேன், வரலாறுகள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. நெருப்பு குண்டத்தில் தூக்கி எரிஞ்சிருவன் சொல்லும் போது கூட கண்ணுக்கு முன்னால் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது, உயிர் பிரியும் தருவாய். இளமை பருவத்தினுடைய ஆட்களை பாருங்கள். நீ முடிந்தால் போரு, படைத்த ரப்பல் ஆலமீன் என்னோடு இருக்கிறான். இளமை பருவத்திற்கான துணிச்சல். ஒரு 10 இளைஞர்கள் தௌஹீது கொள்கையில் உறுதியாக இருந்து விட்டால் அந்த ஊர் மிகப்பெரிய தௌஹீது எழுச்சியை நோக்கி போகும். எது வந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம். தௌஹீதை சொல்ல வேண்டும் என்பதில் உறுதியாகிவிட்டால், இளைஞர்கள் அதில் உறுதியாக நின்று விட்டால் தௌஹீத் மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும். அப்படித்தான் குர்ஆனுடைய பல வரலாறுகள் நமக்கு சொல்லுகிறது. குகைவாசிகளுடைய வரலாற்றை அல்லாஹ் பேசுகிறான். சில இளைஞர்கள் ஒட்டுமொத்த ஊரையும் எதிர்த்து நின்றார்கள் தௌஹீத் கொள்கைக்காக. இப்படி இளைஞர்களுக்கு பல்வேறு விதமான சிறப்புகளை, அந்தஸ்துகளை இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்லாமிய வரலாற்றில் இஸ்லாத்திற்காக உழைத்த, தியாகம் செய்த, கொள்கையில் உறுதியாக இருந்த ஏராளமான இளைஞர்கள் இருந்தார்கள். அப்படியே காலம் கடந்து நம்முடைய சமகாலத்திற்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்லாமிய இளைஞர்களை நினைத்தால் வேதனையாக இருக்கிறது. உண்மையில் சொல்ல போனால் அப்துல்லாஹ் என்று பெயர் வைத்திருப்பான்.
அப்துல் ரஹ்மான் என்று பெயர் வைத்திருப்பான், பாத்திமா, ஆமினா என்ற பெயர் இருக்கலாம். ஆனால் இஸ்லாத்தை குறித்த அடிப்படை அறிவு கூட இல்லாதவர்களாகத்தான் இன்றைய இளம் சமுதாயம் வார்த்தெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்கே வந்திருப்பவர்கள் எல்லாம் பெற்றோர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் உங்களுக்கு இங்கே குழந்தைகளை தந்திருக்கிறான், தாய் என்ற அந்தஸ்தை தந்திருக்கிறான், தகப்பன் என்ற அந்தஸ்தை தந்திருக்கிறான். உங்களுடைய குழந்தையை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய மனைவி பிரசவிக்கின்ற போது, குழந்தை பிறந்து உங்களுடைய கையில் குழந்தையை தருகின்ற போது எல்லா நபர்களுக்கும் செய்தி சொல்லுவீர்கள், பா எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குது, பா எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குது. அதோடு சேர்த்து கூடுதலான ஒரு வார்த்தையும் சொல்லுவீங்க, சாலிகான பிள்ளையா இருக்கிறதுக்கு துவா செய்யுங்க பாய் சொல்லிருக்கீங்களா? மனைவி குழந்தை பெற்றெடுக்க தயாராகின்ற போது தொழுகையை சஜிதாவில் இருந்து துவா கேட்பார், அழுவார், புலம்புவார், இறைவா சாலிகான பிள்ளை எனக்குத்தான். ஒவ்வொரு தாய்மாரும் கேட்டிருப்பீர்கள், இறைவா எனக்கு சாலிகான பிள்ளையைத்தான். குழந்தை சாலிகாக இருக்க வேண்டும் துவா கேட்டிருக்கிறோம், மற்றவர்களை துவா கேட்க சொல்லி இருக்கிறோம். ஆனால் உங்களுடைய பிள்ளையை சாலிகான பிள்ளையாக வளர்ப்பதற்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? இன்றைக்கு இளம் சமுதாயம் இஸ்லாத்தை விட்டு பல தூரங்கள் கடந்து சென்றதற்கு மிக முக்கியமான காரணம் பெற்றோர்களாக இருக்கிற நீங்கள் தான். சமுதாயத்தை அப்படியே திரும்பி பாருங்க, போதை பழக்கத்தில் மூழ்கி போய் திளைத்து கிடக்கிறார். இஸ்லாமிய இளைஞர்கள் மது பாட்டில் ஆரம்பித்து விதவிதமாக பல்வேறு பெயர்களில் போதைக்கு அடிமையாகி போயிருக்கிறார். ஸ்கூல் படிக்கிற பையன் உட்பட சமீபத்தில் சில வீடியோக்களை எல்லாம் பார்த்தோம். 8ஆம் வகுப்பு படிக்கிற பையன் ஸ்கூல் யூனிஃபார்மோடு கையில மதுபாட்டிலோட இருக்கான். 8வது படிக்கிற பையனுக்கு என்னங்க தெரியும்? தன்னோட கீழே உள்ள கிளாஸ்ல இருக்க பையனுக்கு அதை ஊத்தி வேற கொடுக்குறான். இந்த அவல நிலை எப்படி உருவானது? விதவிதமா பல விஷயங்கள்ல ஃபெவிகால் இருக்குது, நாங்க ஒட்டுவோம்லாங்க, புத்தகம் எல்லாம் கிழிஞ்சு போன அந்த ஃபெவிகால்ல இருந்து போதை ஏத்துறான். 4 பேர் ஒன்னா சேர்ந்தாலும் புகை மூட்டமா இருக்குது, அந்த புகையில் போதை ஏற்றுகிறார். எல்லாத்துக்கும் மேல இப்ப கஞ்சா முஸ்லிம் சமுதாயத்திடத்தில் அதிகமாக பலம் பெறுகிறது. வாயில வேற வச்சுக்கிறான், கேட்டா கூலிப்பான். அதை வச்சுட்டு உட்கார்ந்தாதான் கிளாஸ்ல கணக்கு வாத்தியார் நடத்துற பாடமே புரியுது, இல்லைன்னா தலை சுத்துதுவாங்க. பல பள்ளிக்கூடங்கள்ல பள்ளிக்கூடத்தினுடைய விளையாட்டு வளாகங்களில் அந்த கூலிப் என்று சொல்லப்படுகிற போதை பொருள் கிடக்கிறது. இதை விட சமீபத்துல தர்மபுரியில அந்த சுங்கச்சாவடி இருக்கு தெரியுமா, அங்க காவல்துறை ஆய்வாளர்கள் சோதனை நடத்துறாங்க. அதுல ஒரு 2 இளைஞர்கள் நல்ல பேக் எல்லாம் மாட்டிட்டு டிப்டாப்பா வரான். அவன் பேக பிடிச்சு அவனை சோதனை பண்ணா பேக்ல பாக்கெட்ல ஸ்டாம்ப் இருக்குது. இந்த போஸ்ட் கவர்ல ஒட்டுவாங்க தெரியுமா ஸ்டாம்ப். அவருக்கு ஆச்சரியம், தபால் துறையை அழியிற மாதிரி போயிட்டு இருக்கு, இவ்வளவு ஸ்டாம்பா? அவன் சொல்றான், இந்த ஸ்டாம்ப் எதுக்குடா, எப்படா ஒட்டுவீங்க? இது போஸ்ட் கவர்ல ஒட்டு ஸ்டாம்ப் இல்ல சார், நாட்கள ஒட்டு ஸ்டாம்ப். அதுல போதை பொருள், அந்த ஸ்டாம்ப்ல போதை பொருளை ஏற்றி வைத்து அந்த ஸ்டாம்பை நாட்களை வச்சா போதை ஏறிடுமா? விதவிதமாக பல பெயர்கள். கேரளாவில் சமீபத்துல பாம்பை கடிக்க விட்டு போதை ஏற்றுகிறான். எந்த அளவிற்கு இளம் சமுதாயம் போதைக்கு அடிமையாகி போய் கிடக்கிறது பாருங்கள். போதை மட்டுமல்ல, அடிமைத்தனம், பல விஷயங்களில் அடிமைத்தனம். இங்க இருக்கிற அவன் வயசுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறான். இங்க இருக்கிற இளைஞர்களை நீங்க ஒரு 15 வயசுல இருந்து 10 வயசுல வச்சுக்கோங்க, 10 வயதுல இருந்து
12ஆம் வகுப்பு முடிக்கிற வரை அல்லது கல்லூரி 1ஆம் ஆண்டு வரை வீடியோ கேமுக்கு அடிக்ட். தெருவுக்கு மூலையில 4 பேர் 5 பேர் குரூப்பா உட்காந்துக்கிறான். ஃப்ரீ ஃபயருங்கிற பேர்ல, பப்ஜிங்கிற பேர்ல. நீங்க முன்னாடி எல்லாம் பாருங்களேன், இந்த கோடை காலம் வந்துருச்சுன்னா ஸ்கூல் லீவ் விட்டா தெருக்கல்ல நடந்து போக முடியாது. எல்லாம் கையில மட்டையும் பந்துமா நிப்பான். ஃபுட்பால் வாலிபால் வச்சுட்டு நிப்பான். இன்னைக்கு தெருவுல விளையாடுற பிள்ளைங்க எங்கேயும் பார்க்க முடியுதா? எல்லாம் கையில செல்போன், ஆளுக்கு ஒரு மூலையில நிற்கிறான். 24 மணி நேரத்துல எப்ப பார்த்தாலும் வீடியோ கேம்ல மூழ்கி போயிருக்கிறான். உமா பாப்பாக்கு நமக்கு தொல்லை இல்லாம இருந்தா சரி, அப்படியே விட்டுரும். 10 வயசு கீழனா செல்போன் மோகம். இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப், சினிமா ரீல்ஸ்களில் மூழ்கி போய் கிடக்கிறார்கள். அன்னைக்கு மக்தல் மதரசால தூங்குவதின் ஒழுக்கங்கள் அப்படின்னு ஒரு பாடம் எடுக்கிறோம். பாடம் எடுத்துட்டு சொல்றோம், ரசூலுல்லாஹ் இஷா தொழுதாங்கன்னா வீண் பேச்சுல ஈடுபட மாட்டாங்க, போய் தூங்கிடுவாங்களா, நீங்க போய் தூங்கிடணும். அவன் சொன்னா, ஹஜ்ரத் ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் எல்லாம் அதிகமா கொடுக்குறாங்க, டியூஷன் விட்டுட்டு வர்றதுக்கே 9 மணி ஆயிடுது. சரி, அதிகபட்சம் 9:10 படுத்து தூங்கிடணும்டா. சரின்னு தலையாட்டிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலைல வந்தான், ஹஜ்ரத் என்னால தூங்க முடியல. ஏன்டா, என்னடா பிரச்சனை? நான் மல்லாக்க படுத்து பார்த்தேன், குப்பரை படுத்து பார்த்தேன், தலைவாணியெல்லாம் எடுத்து முகத்துல வச்சுட்டேன், இருந்தாலும் என் கண்ணு அங்கதான் போகுது. எங்கடா போகுது? பக்கத்துல எங்க அம்மா படுத்துக்கிட்டு ரீல்ஸ் பாக்குறாங்க, நான் மட்டும் எப்படி தூங்குறது? ஹஜ்ரத், பல குடும்பத்துல இதாங்க நிலைமை. தாய்மார்கள் பக்கத்துல படுத்துக்கிட்டு செல்போன்ல ரீல்ஸ் பாக்குறது, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாக்குறது 11, 12, 1 மணி வரைக்கும். பக்கத்துல பிள்ளைங்க சேர்ந்து உட்காந்துதான் பார்ப்பான். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இல்லாத 5ஆம் வகுப்பு பையனை பார்க்க முடியுமா? ஒண்ணு அவன் தனியா ஐடி வச்சிருக்கிறான், இல்ல அவங்க அப்பாவுடைய ஐடியோ அம்மாவுடைய ஐடியோ அவன் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கிறான். செல்போன் மோகம் திளைத்திருக்கிறார்கள். என்ன காரணம்? பிள்ளைகளினுடைய உலக கல்வியின் மீது, சம்பாத்தியத்தின் மீது அக்கறை கொண்ட தாய்மார்கள், நீங்கள் கோபித்துக் கொண்டாலும் சரி, உங்கள் பிள்ளையுடைய இறை அச்சத்தின் மீது, உங்கள் பிள்ளையுடைய மார்க்க கல்வியின் மீது உங்களுக்கு அக்கறை இல்லை. அதுதான் உண்மை. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்நாளில் உங்களுக்கு குழந்தை பிறந்ததிலிருந்து ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளையை அழைத்து அமர வைத்து அல்லாஹ்வை குறித்தோ மறுமையை குறித்தோ ஒரு 10 நிமிடம் உங்கள் பிள்ளையிடத்தில் நீங்கள் பேசி இருப்பீர்களா? உங்களுடைய நாவிலிருந்து மார்க்கம் சம்பந்தமான ஏதாவது ஒரு உபதேசத்தை உங்கள் பிள்ளை பார்த்திருப்பானா? அவர் எப்படி இஸ்லாமிய சிந்தனை கொண்ட பிள்ளையாக வளருவான்? நாங்களா ரொம்ப சிட்டு, என் பிள்ளை சிகரெட் அடிச்சானா அவ்வளவுதான், கைகாலெல்லாம் உடைச்சு விட்டுருவேன். என் பிள்ளை கெட்ட பேச்சு பேசினானா வீட்டை விட்டு வெளில அனுப்ப மாட்டேன். கடுமையான கோபம் காட்டக்கூடிய தாய்மார்கள், தகப்பன்மார்கள் எல்லாம் இருப்பீங்க. எத்தனை வருஷத்துக்கு, எத்தனை மணி நேரம் நீங்கள் கண்காணித்துக் கொண்டே இருப்பீர்கள்? நீங்க நினைக்கிறீங்க என் பிள்ளை வீட்டுல இருக்கும் பொழுது பேசினா வாயை திறந்து அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், இந்த வார்த்தைகளைத்தான் கேட்பதற்கே இனிமையா இருக்கும். அப்படியே அவன் ஸ்கூல்ல 4 பேரோட பேசும்போது கேட்டு பாருங்க, நீங்க கேட்க முடியும் உங்களால? நாராசமான வார்த்தைகள், கேவலமான, என் பிள்ளையா அப்படி பேசுது, அது மாதிரி இருக்கும். ஸ்கூல்ல 4 பேர் சேர்ந்து பேசலாம் அப்படின்னா காது கொடுத்து கேட்க முடியாது. கூப்பிடும் போது அவன் பேரை சொல்லி அவனும் கூப்பிட மாட்டான், அவங்க அத்தா பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அவங்க அத்தா பேரை சொல்லி இவாதான் கூப்பிடுவான், இவனும் பதிலுக்கு இவங்க அத்தா பேரை சொல்லி கூப்பிடுவான். ஏன் இந்த நிலைமை? பிள்ளைகள் மதுவில், செல்போனில், இன்ஸ்டாகிராம்ல திளைத்து போய் அடிமையாக கிடக்கிறார்கள் என்றால் பெற்றோர்களிடமிருந்து சரியான மார்க்கம் உபதேசம் போகல.
நீங்களே கண்காணிச்சுட்டு இருக்கலாம் நினைக்கிறீங்க. உங்கள் மீதான பயத்தை ஏற்படுத்துறீங்க. யாரும் இல்லாத போது தனியா சிகரெட் பிடிப்பான், யாரும் இல்லாத பொழுது நண்பர்களோடு சேர்ந்து போதை பொருளை பயன்படுத்துவாள். தகப்பனை பார்த்தால் பயம் இருக்கும். குறிப்பிட்ட வயது வரை நண்பர்களோடு பழகுகின்ற பொழுது கேடுகட்ட வார்த்தைகள் எல்லாம் நாவிலிருந்து வரும். வீட்டில் இருக்கும் பொழுது வராது. தாயை பார்த்து பயம் இருக்கும். குறிப்பிட்ட வயது வரை நீ எந்த பயத்தை கொடுத்திருக்கணும்? தகப்பன் இருக்கிறாரோ, தாய் இருக்கிறாரோ இல்லையோ, உன்னை சுற்றி சமுதாயம் இருக்கிறதோ இல்லையோ, படைத்த இறைவனுடைய பார்வை எல்லா நேரங்களிலும் உன் மீது இருக்கிறது என்று அல்லாஹ்வின் மீதான பயத்தை உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் கொடுத்திருந்தால், யார் இருந்தாலும் இல்லைனாலும் சரி, அல்லாஹ் பார்க்கிறான், ஒழுக்கத்தோடு வாழ்வான். இன்றைக்கு பிள்ளைகளிடத்தில் சரியான இறையச்சம் போதிக்கப்படவில்லை. அதனால் தான் இந்த இளம் சமுதாயம் தடுமாறி போகிறது. மார்க்க காரியங்கள் நீங்கள் உண்மையில் ஒண்ணுமே இல்லைங்க. உங்க பிள்ளையை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்க சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு 10 சினிமா நடிகர்களுடைய பெயரை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க. 10 15 சொல்லுவான். உங்களுக்கு எல்லாம் தெரியாது இப்படி ஒரு சினிமா, நீங்க எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அவன் நேற்று நாளைக்கு வரப்போற முதற்கொண்டு சொல்லுவான். எவ்வளவு சம்பளம் வாங்குறான், அடுத்த படம் என்ன, யார் படம் பண்றா, எல்லாத்தையும் சொல்லுவான். உங்கள் மகளை அழைத்து வைத்து சினிமா நடிகைகளுடைய பெயர்களை கேளுங்க, எல்லாம் சொல்லும். அப்படியே பக்கத்துல உட்கார வச்சு அல்லாஹ்வுடைய பேர் ஒரு 10 பேர் சொல்றான்னு கேளுங்க. நீங்க அவன்கிட்ட நபிகளாரை பற்றி சொல்லுங்க கேளுங்க. நபிகளாரை பத்தி ஒரு 2 நிமிஷம் எனக்கு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க அவன்கிட்ட. தெரியாது. ஏன்? ஒரு தாயாக தகப்பனாக சினிமாவை அவனுக்கு நீங்கள் கற்றுத் தந்தீர்கள். உங்கள் மூலமாக சினிமாவை பார்த்தான், உங்கள் மூலமாக சினிமாவை ரசித்தான். சினிமாவில் எதுவெல்லாம் அழகாக காண்பிக்கப்படுகிறதோ அந்த கேடுகட்ட காட்சிகள் எல்லாம் ஹீரோயிசமாக அவனுக்கும் அந்த பெண்ணுக்கும் காண்பிக்கப்பட்டது. நீங்க எதுல இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்களோ அதுலத்தான் அவனும் இன்ட்ரெஸ்டா இருப்பான். சின்ன வயசுல இருந்து சினிமா நடிகர்களை பார்த்து அவருடைய காதல் வசனங்களை பார்த்து காதல் காட்சிகளை பார்த்து வளருகிறான். நண்பர்களிடத்தில் அதையே பேசுகிறான். பள்ளி பருவத்தில் கல்லூரி பருவத்திலே அதை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறான். இப்ப பார்க்கலையா? முஸ்லிம் பெண்கள், முஸ்லிம் ஆண்கள் வயசு வித்தியாசம் இல்லாம சினிமா நடிகரை தன்னுடைய தலைவன் என்று தலையின் மீது தூக்கி வைத்து கொண்டாடக்கூடியதை பார்க்கலையா? இந்த ரசிகர் மோகம் எங்கேருந்து உருவானுச்சு? என் கணவனை விட எனக்கு அந்த நடிகரை தான் பிடிக்கும். பக்கத்துல அவர், ஆமாங்க என் மனைவிக்கு என்னை விட அவரைத்தான் ரொம்ப பிடிக்கும். அது வெக்கமா இல்ல சொல்றதுக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு 3 பேர் நாளைக்கு மறுமையில் சொர்க்கம் செல்ல மாட்டாங்க. பெற்றோருக்கு நோவினை செய்தவன், அதே மாதிரி தையூஸ் என்று சொல்லப்படுபவன். தையூஸ்னா யார் தெரியுமா? தன்னுடைய மனைவியிடத்தில் வெட்கக்கேடானதை பார்த்து எவனுக்கு ரோஷம் வரலையோ அவன் தான் தையூஸ். கட்டிய கணவனை விட்டு விட்டு இன்னொரு நபரை, ஒரு அந்நிய ஆணை கட்டிய கணவனை விட பிடிக்கும் என்று ஒரு மனைவி சொல்லுகிறாள். இவனும் பல்ல காமிச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறான். நம்முடைய முஸ்லிம் பெண்கள் கூட்டம் கூட்டமா, எனக்கு அந்த நடிகர் ரொம்ப பிடிக்கும், நான் இந்த வாட்டி அவருக்கு தான் ஓட்டு போடுவேன், என்ன கொள்கை சொன்னார் அதெல்லாம் இரண்டாவது, எனக்கு அவரை பிடிக்கும், நான் அவரை நேசிக்கிறேன். நல்ல இளம் சமுதாயம் அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் மூமினாக ஆக மாட்டார். எதுவரை தெரியுமா? உங்களுடைய தாய் தகப்பனை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, ஏன் ஒட்டுமொத்த உலகத்தை விட, உங்கள் உயிரை விட
நீங்கள் நபிகளாரை நேசிக்காத வரை நீங்கள் மூமினாக ஆக மாட்டீர்கள். இஸ்லாத்திற்காக உங்களை முஸ்லிம் என்று பக்குவப்படுத்துவதற்காக உங்களுடைய மறுமை வெற்றிக்காக உழைத்த பாடுபட்ட அண்ணலாரை விட நடிகர்களை போய் இன்னைக்கு தலையின் மேல் தூக்கி வைத்து தலைவன் என்கிறீர்கள், நேசிக்கிறோம் என்கிறீர்கள். இது காரணம் யாரு? நீங்க தான் சினிமா நடிகர்களை சினிமா நடிகர்னு சொல்லி இருக்கணும். பேரை சொல்லி இவர் தான் இந்த மாமா. ஆமா, உங்களுக்கு அவர் அண்ணன், உங்க பிள்ளைக்கு அவர் மாமா. நாளைக்கு ஒரு கஷ்டம்னா ஒரு வீட்டு வாசல்ல போய் நின்னீங்கன்னா, நான் தாமா உனக்கு தாய் மாமா, இந்தாமா இந்த உதவி வச்சுக்க செய்ய போறாரு. அப்படித்தானே அறிமுகப்படுத்துறீங்க பிள்ளைகிட்ட. என் பிள்ளைக்கு அவர் படம்னா ரொம்ப பிடிக்கும், போட்டா நவரவே மாட்டேன் இடத்த விட்டு. இந்த சினிமாவை இஸ்லாம் ஹராம்னு சொல்லுதுங்க, இசையை ஹராம்னு சொல்லுது. யார் மீதும் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி எல்லாம் இல்ல. எந்த நடிகரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அரசியலுக்கு வந்ததால் இந்த நடிகர் பேசப்படுகிறார். வேற நடிகர் வந்திருந்தா அவரையும் இப்படித்தான் சொல்லியிருக்கீங்க. ஆக மொத்தம் ஏதோ ஒரு சினிமா மோகத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறீர்கள். மாப்பிள்ளை கூட அப்படிதான் வேணுமா? எனக்கு சூர்யா மாதிரி மாப்பிள்ளை வேணும். நல்ல அருமையான சமூகம்ல. இதெல்லாம் எங்கேன்னு தெரியுமா உருவாகுது? வீட்டுல நீங்க பாக்குற நாடகம், சினிமா, காதல் காட்சிகள், செல்போன்ல பாக்குற இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், இதுல இருந்து வர்ற வெளிப்பாடுதான். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் மார்க்கத்தை சொல்லித்தர தவறுகிறீர்கள். அதனால்தான் ரசிகர் மோகம், எல்லாம் மார்க்கத்தை மறந்து போய் தடுமாறி போய் நிற்கிறான். அவனுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியல. அல்லாஹ்வை வணங்கணும் தெரியும், அதை தாண்டி மார்க்கத்தில் என்ன உபதேசம் எதுவும் தெரியாது. ரசூல்லானா யாருடா, என்னடா ரசூல்லாவை பத்தி என்னடா தெரியும், அதெல்லாம் தெரியாது. முகமது நபி அவ்வளவுதான். அதைத்தான் இஸ்லாத்தை ஏற்காதவன் சொல்லுவானே. இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் கூட முஸ்லிம்களுடைய தூதர் யார் என்றால் முகமது நபி என்று சொல்லுவார்கள். இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு முகமது நபியை பற்றி தெரியாது. ஒரு கிறிஸ்தவ அறிஞர் எழுதுகிறார், தி 100 அப்படிங்கிற ஒரு புத்தகம். உலகத்தில் ஆக சிறந்த 100 தலைவர்கள், அவருடைய வாழ்க்கை முறை அந்த புத்தகமா எழுதுறாரு. ஒன்றை ஒன்னா வரிசைப்படுத்துறப்ப முதல் ஆளாக அந்த புத்தகத்தை முதல் பகுதியை திருப்பினால் முதல் சாப்டர் முகமது நபி. அவர்கிட்ட கேட்கப்படுது, நீங்க ஒரு கிறிஸ்தவர், நீங்கள் வணங்கக்கூடிய இயேசுவை 6வது இடத்துல 7வது இடத்துல வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். முகமது நபியை கொண்டு வந்து முதல்ல வச்சிருக்கிறீங்க. அவர் ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்புகளை சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் சமுதாயத்திற்கு முகமது நபியை பற்றி தெரியவில்லை. அன்பிற்குரிய தாய்மார்களே, நாளைக்கு மறுமையில கண்டிப்பாக இது குறித்த விசாரணை உங்களுக்கு இருக்கு. ஒரு தாயாக நீங்கள் எப்படி செயல்பட்டீர்கள், ஒரு தகப்பனாக நீங்கள் எப்படி செயல்பட்டீர்கள், உங்கள் பிள்ளையை சரியாக வளர்த்தீர்களா, மார்க்க உபதேசத்தை சொல்லி தந்தீர்களா, மார்க்கத்தின் அடிப்படையில் உங்கள் பிள்ளைகளை வாழ்த்தெடுத்தீர்களா? நாளை மறுமையில் நிச்சயமாக அல்லாஹ் விசாரிப்பான். நம்மளே சில பேர் சொல்லுவோம், எங்கங்க என் பிள்ளை என் பேச்சை கேட்கவே மாட்டோம். ஆம்பளை பிள்ளையா இருந்தா இந்த வார்த்தையை அடிக்கடி தாய்மார்கள் பயன்படுத்துவாங்க. என் பேச்சை என் பிள்ளை கேட்கவே மாட்டான், அவங்க அத்தான் வெளிநாட்டுல இருக்காப்புல கட்டுப்படவே மாட்டேங்கிறான். இல்லைன்னா காலையில ஒரு வேலைக்கு போனா நைட்டு தாங்க வராரு, போட்டு படாப்படுத்தி வச்சிடறான். சொல்ற பேச்சை கேட்க மாட்டான். ஒரு தனி பெண்ணாக நான் எப்படி வளர்க்க முடியும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பச்சிலம் குழந்தையாக இஸ்மாயில் நபியை
அவருடைய மனைவியையும் பாலைவனத்துல விட்டுட்டு போறார். தகப்பன் இல்லை, போய் பல வருடங்கள் ஆகிறது. மீண்டும் வருகிறார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இளமை பருவத்தை அடைந்திருக்கிறார். வந்த சில நாட்களிலேயே சொல்லுகிறார், மகனே, உன்னை அறுப்பது போன்று கனவு கண்டேன். அவர் என்ன சொல்லியிருக்கணும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்? நான் பச்சை பிள்ளையா இருக்கும் போது என்னையும் எங்க அம்மாவையும் தண்ணி இல்லாத காட்டுல விட்டுட்டு போயிட்டேன். அந்த கோபமே எனக்கு இன்னும் குறையல. வந்து இப்ப என்ன அறுக்கணும் பண்ணி கோபம் வரும்ல. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னுடைய தந்தையே, நீங்கள் என்ன கனவில் கண்டீர்களோ அதை உண்மைப்படுத்துங்கள், நான் பொறுமைசாலியாக இருக்கிறேன். எப்பேற்பட்ட வளர்ப்பு பாருங்க. அந்த அம்மா எப்படி வளர்த்திருக்கிறாங்க பாருங்க. தகப்பன் இல்லை, தகப்பனுடைய அந்த கடுமை இல்லை. ஒரு பெண்மணி, ஒற்றை பெண்மணி, தன்னுடைய மகனை தன்னுடைய தகப்பனார் வந்து அறுக்க போகிறேன் என்று சொல்லும் போது கூட, நீங்கள் செய்யுங்கள், அருங்கள், அல்லாஹ்விற்காக நான் பொறுமையாக இருக்கிறேன், அதனால ஒற்றை பெண்மணியாக இருக்கிறேன், தகப்பன் இல்லை, வளர்க்க முடியாது, கஷ்டம் அதெல்லாம் கிடையாது. மார்க்க சிந்தனையை கொடுத்தால் அழகாக பிள்ளைகளை வளர்க்கலாம். நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான தவறே இதுதான். பிள்ளைகளிடத்தில் சரியான கல்வியை நம்மிடத்திலிருந்து பிள்ளைகள் பார்ப்பது இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் முஸ்லிம்கள் தானே. உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேங்க. நாளைக்கு மறுமையில அல்லாஹ் முதலில் எதை குறித்து கேள்வி கேட்பான்? பெண்கள் சொல்லுங்களேன். நாளைக்கு மறுமையில முதல் கேள்வி எதை பற்றி? எதை பற்றி? தொழுகை. தொழுகையை பற்றித்தான் முதல் கேள்வி. தொழுவது முஸ்லிம்கள் மீது கட்டாய கடமையா? ஆண்கள் சொல்லுங்களேன், கட்டாய கடமையா? உங்களுக்கு 90 வயசாயிருச்சு, கடமையா? படுக்கையா இருக்கீங்க, கடமையா? உடலில் இருந்து ரூஹு வெளியேறக்கூடிய தருவாய் வரை தொழுகை என்பது கட்டாய கடமை. சரிதானே? உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்களில், தகப்பன்மார்களில் எத்தனை பேர் ஃபஜர் தொழுகைக்கு உங்கள் பிள்ளையை எழுப்பி விடுகிறீர்கள்? எத்தனை பேர் ஃபஜர் தொழுகைக்கு உங்க பிள்ளையை எழுப்புறீங்க? அவன் சின்ன பையபா, தூங்கட்டுமே. சரி, ஃபஜரை விடுங்க. லுகர் தொழுகைக்கோ, அசருக்கோ, மகரிபுக்கோ, இஷாவுக்கோ, ஏதோ ஒரு வக்துக்கோ உங்கள் பிள்ளையை இமாமாக நிறுத்தி உங்களுக்கு அவனுக்கு பின்னால் நின்று எத்தனை தாய்மார்கள் தொழுகிறீர்கள்? உங்களிடத்தில் தொழுகையை பார்க்காத பிள்ளை எப்படி தொழுகையில் பேணுதலாக இருப்பான்? தகப்பனாக உங்களை மிக உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருக்கிற பிள்ளை உங்களை தொழுகைசாலியாக பார்க்காத போது அவன் எப்படி தொழுவான்? எப்படிங்க தொழுவான் அவன்? மார்க்க சிந்தனை அவனுக்கு எப்படிங்க வரும்? எந்த வீட்டில் இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் தாய் தகப்பனால் கடைபிடிக்கப்படுகிறதோ அந்த வீட்டில் வளருகின்ற பிள்ளையிடத்தில் அது பிரதிபலிக்கும். நம்ம கிட்ட இல்லைன்னு வைங்களேன், நம்ம பிள்ளைகிட்டயும் அது இருக்காது. நீங்க எந்த மதரசாக்கு அனுப்பிவிட்டாலும் சரி, வீட்டில் முதலில் இஸ்லாத்தை கொண்டு வாருங்கள். உங்க பிள்ளைகிட்ட ஒவ்வொரு சின்ன விஷயத்திலேயும் திரும்ப திரும்ப இஸ்லாத்தை பற்றி சொல்லிக் கொண்டே இருங்கள். வீட்டுக்குள்ள வரானா, சலாம் சொல்றானான்னு பாருங்க. சலாம் சொல்லலையா, வெளியில போய் சலாம் சொல்லிட்டு வாடான்னு சொல்லுங்க. சாப்பிடும் போது துவா சொன்னியான்னு கேளுங்க. தூங்கும் போது துவா சொன்னியான்னு கேளுங்க. ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு முடிவெடுங்கம்மா. இன்னையில இருந்து ஒரு வார காலம் உங்க பிள்ளை தூங்கும் போது துவா சொல்லிட்டியா, துவா சத்தமா சொல்லு, நான் கேட்கிறேன் அப்படின்னு நீங்க கேளுங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வாரம் கழிச்சு அவன் உங்கள்ட்ட கேட்பான், நீ துவா சொன்னியா? ஃபஜர் தொழுகைக்கு எழுப்பி விடுங்க.